அன்பார்ந்த மக்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக் பிள்ளை அண்ட் வெல்கம் டு தி கே டிவி. கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய ஈஷா யோகா மையத்தில் ஒரு 2 நாட்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மக்களே ஒரு 150 போலீஸ் உள்ளே போகிறாங்க. உள்ளே போய் 2 பெண்கள்கிட்ட ஃபஸ்ட்டு விசாரிக்கிறாங்க. அதற்கு பிறகு அங்கே இருக்கக்கூடிய டிவோட்டிஸ் இருப்பாங்க, அவங்கக்கிட்ட, வாலண்டியர்ஸ் கிட்ட, சேவாதாஸ் கிட்ட, மாங்ஸ் கிட்ட, குழந்தைங்க கிட்ட எல்லாத்தையும் விசாரிக்கிறாங்க. ஸ்டாஃப்ட்ட ஸ்பெஷலாக விசாரிக்கிறாங்க. என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது தெரியாமல் எல்லோரும் முடிக்கிறாங்க. என்ன ஆச்சு ஏதாச்சு அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய பிரளயத்தை ஏற்படுத்திட்டு இருந்துச்சு. அந்த சமயத்தில் 2 நாட்கள் நடக்குது இந்த ஒரு சர்ச் விசாரணை. அதற்கு பிறகு 3 அக்டோபர் சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஈஷா யோகா மையம் போகிறாங்க. போனதற்கு பிறகு இப்படி ஒரு சர்ச் நீங்கள் கண்டக்ட் பண்ணது தப்பு, இந்த மாதிரி எஸ்டாப்ளிஷ்மெண்ட்குள்ளே போலீஸோ மிலிட்ரியோ நுழையக்கூடாது அப்படின்னு ஒரு அப்சர்வேஷன் கொடுக்குறாங்க சுப்ரீம் கோர்ட். என்ன ஆச்சு, ஏன் இந்த 2 பெண்களை விசாரிக்க போனாங்க, என்ன வழக்கு இது, இந்த மாதிரி விசாரிக்க போனதை ஏன் சுப்ரீம் கோர்ட் தப்புன்னு சொன்னாங்க, இப்படி பல விஷயம் வெளிவராத புதிய தகவல் இருக்கிறது. இந்த பதிவில் பார்க்கலாம். கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய ஈஷா யோகா மையத்தில் இருக்கக்கூடிய 2 பெண்களுடைய தகப்பனாரான டாக்டர் எஸ் காமராஜ் அப்படிங்கிற ஒரு நபர் மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் ஒரு ஹேபியஸ் கார்பஸ் பெட்டிஷன் ஃபைட் பண்ணுறாரு. என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க 2 பெண்கள் இருக்கிறாங்க. ஒருத்தவங்க பேர் கீதா காமராஜ், இன்னொருத்தவங்க லதா காமராஜ். இந்த 2 பெண்களையும் பிரெயின் வாஷ் பண்ணி உள்ள மாங்ஸாக ஆக்கியிருக்காங்க அப்படின்ற ஒரு தகவலை அஃபிடவிட்டில் போடுறாரு. 2வது விஷயம் போடுறாரு, ஈஷா யோகாவை நடத்தி கொண்டிருக்கின்ற ஜக்கி வாசுதேவ் அவர்களுடைய மகள் மட்டும் திருமணம் செஞ்சுப்பாங்க, ஆனால் மற்றவங்க மகளெல்லாம் மாங்ஸாக பிரெயின் வாஷ் பண்ணப்பட்டு உள்ளே மாங்ஸ் ஆக்கிடுறாங்க அப்படிங்கிற தகவலை போடுறாரு. 3வது சொல்கிறாரு, எங்களுடைய 2 பெண்களையும் எங்களை பார்க்க விட மாட்டேங்கிறாங்க, அவங்களும் எங்கள் வீட்டுக்கு வர மாட்டேங்கிறாங்க, பார்க்கவும் விட மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற தகவலை 3வது சொல்கிறார். 4வது சொல்கிறாரு, இந்த எஸ்டாப்ளிஷ்மெண்ட்குள்ளே, இந்த ஒரு இன்ஸ்டியூஷனுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு நபர், ஒரு டாக்டரு, அவர் ரீசெண்டாக போக்சோ வழக்கு கைது பண்ணப்பட்டிருந்தார். என்ன காரணம் சொல்லப்பட்டுச்சுனால், ஆதிவாசி கவர்மெண்ட் ஸ்கூலில் ஒரு 12 பெண்களை பாலியல் வன்புணர்வு செய்ததாக, மாலஸ் பண்ணதாக அவர் மேலே போக்சோ வழக்கு போடப்பட்டிருக்கு, அவரும் இங்கே தான் இருக்கிறாரு அப்படின்னு தகவல் சொல்லப்படுது. ஸோ இதனால் எங்கள் பெண்களை காப்பாற்றி எங்ககிட்ட அனுப்பிச்சி விடுங்க அப்படின்னு ஒரு ஹெச்பி பெட்டிஷன் போடுறாங்க மக்களே. இந்த பெட்டிஷன் விசாரணைக்கு வருகிறது. விசாரணைக்கு வந்தவொடனே அந்த 2 பெண்களையும் அழைக்கிறார்கள். சரி, இந்த 2 பெண்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யார் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துருவோம் மக்கள். கீதா காமராஜ் மற்றும் லதா காமராஜ், இவங்க யார் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். அடுத்த கேஸ்க்குள்ளே வரலாம். கீதா காமராஜ் 6/6/1982 பிறந்த ஒரு பெண்மணி. ஸோ இவங்க பிஇ மெகட்ரானிக்ஸ் படிக்கிறாங்க. அதற்கு பிறகு எம்டெக் ஹாலண்ட் யூனிவர்சிட்டி லண்டனில் படிக்கிறாங்க. அதற்கு பிறகு 2004-2006 சமயங்களில் அந்த யூனிவர்சிட்டிலேயே வேலை பார்க்குறாங்க. அந்த சமயத்திலேயே அவங்க சம்பளம் கிட்டத்தட்ட 1 லட்சம் ரூபாய் வாங்குகிறாங்க. அதற்கு பிறகு 23/4/2007 எஸ் ஜெயசீலன் அப்படிங்கிற ஒரு நபருக்கு திருமணம் செய்து வைக்கிறார்கள் பெற்றவங்களே. அவர் யூஎஸில் இருக்கார், இவங்க யூகேயில் இருக்காங்க. திருமணத்துக்கு பிறகு அவர்கிட்ட க்ரீன் கார்டு இருக்குன்றதுனால யூஎஸில் போய் செட்டில் ஆகிடுறாங்க. செட்டில் ஆனதுலேருந்து அவங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனை ஏற்படுகிறது. வாழ்க்கை சரியில்லை, சில பல பர்சனல் இஷ்யூஸ் ஏற்படுது கணவர் மூலியமாக. அதற்கு பிறகு அவர்கள் சபார்டினேட் ஜட்ஜ் ஆஃப் தூத்துக்குடியிலேருந்து அவங்க பரஸ்பரம் மியூச்சுவல் கன்சர்ன் டிவோர்ஸ் வாங்குகிறாங்க ஆன் 24/1/2008. வாங்கிட்டு வராங்க. ஏகப்பட்ட மென்டல் ட்ராமாலேருந்து வெளியே வர முடியல, கஷ்டப்படுறாங்க. அதற்கு பிறகு 2008 ஈஷா யோகாவில் போய் அவங்க வாலண்டியராக சேர்றாங்க. ஃபஸ்ட் நம்ம ஒரு விஷயம் புரிந்து கொள்ள வேண்டும் மக்களே, வாலண்டியராக தான் உள்ளே போகிறாங்க. அவங்க மாங்கா ஆகிறதுக்குன்னு உள்ளே போகலை, சந்நியாசம் ஏந்துறதுக்குன்னு உள்ளே போகலை, வாலண்டியராக உள்ளே போகிறாங்க. அவங்க உள்ளே போகிறாங்க. அவங்க கீதா காமராஜ் அவங்க உள்ளே போனதுக்கு பிறகு பின்னாடியே பார்த்தீங்கன்னா லதா காமராஜ் அப்படிங்கிற அவங்க தங்கை இருக்கிறாங்க. அவங்க பிறந்த தேதி 13/3/1985 பார்ன். அவங்க அண்ணா யூனிவர்சிட்டியில் இன்ஜினியரிங் முடிக்கிறாங்க, சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் முடிக்கிறாங்க. ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியில் 45,000 சம்பளத்துக்கு வேலை பார்க்குறாங்க. அவர்களும் அக்காவுக்கு பின்னாடியே இந்த யோகாலாம் கற்றுக்கிறதுக்காக வாலண்டியராக ஈஷா யோகாவில் போயிடுறாங்க. இவங்க 2 பேரும் உள்ளே போன வருஷம் 2008. 8 வருஷம் வாலண்டியராக அங்கே வேலை பார்க்குறாங்க. அதற்கு பிறகு சந்நியாசம் ஏந்துவதற்காக 2 பேருமே அவங்க அங்கே கேட்குறாங்க. ஜென்ரலாகவே பெண்களை சந்நியாசம் ஏந்த வைப்பதற்கு முன்பாக ஈஷா யோகா மையத்தில் அவங்க பெற்றவங்களை அழைத்து விசாரிக்கிறார்கள். இந்த வழக்கம் இருக்கிறது ஈஷா யோகா மையத்தில்.
ஸோ பெற்றவங்களை கூப்பிட்டு விசாரித்து பார்க்குறப்போ சரின்னு அவங்க சொல்லப்பட்டதாகவும் அதற்கு பிறகு தான் இவங்க சன்னியாசியாக மாற்றப்பட்டதாகவும் சொல்கிறாங்க. சன்னியாசியாக அவர்கள் ஆனதுக்கு பிறகு அவங்க பெயர் மாற்றிக்கிறாங்க. அவங்களோட பெயரை வந்து கீதா காமராஜ் அப்படிங்கிறவங்க அவங்க பெயரை மா மதின்னு மாற்றிக்கிறாங்க. லதா காமராஜ் வந்து அவங்க பெயரை மா மயூர் மாற்றிக்கிறாங்க. ஸோ இப்பொழுது கீதா காமராஜ் என்கின்ற மதி அவங்களுக்கு வயது 42. லதா காமராஜ் என்கின்ற மாயு அப்படிங்களுக்கு வயது 39. ஸோ இவங்க போய் சேர்ந்த வருஷம் 27 வயசு பெரியவங்களுக்கு, 24 இயர்ஸு சின்னவங்களுக்கு. ஸோ கம்மிங் பேக் டு திஸ் வீக் மக்களே, ஸோ இது நடந்த பிறகு இங்கே ஹெச்சிபி வழக்கு அப்படிங்கிறதுனால இந்த 2 பெண்களும் அவங்க ஹைகோர்ட்டுக்கு வந்திருக்கிறார்கள். அவர்களை ஜஸ்டிஸ் எஸ்எம் சுப்பிரமணியம் ஜே மற்றும் சிவஞானம் ஜே பெஞ்ச் தான் விசாரிக்கிறாங்க. விசாரித்து அவங்க கேட்குறாங்க, ஏன் நீங்கள் வந்து பெற்றவங்கிட்ட போக மாட்டேன்றீங்கன்னு கேட்டதுக்கு அவங்க சொல்ல, நாங்கள் சன்னியாசம் ஏந்திட்டு நாங்கள் போக விருப்பப்படலை அப்படிங்கிறாங்க. இப்போ நீங்கள் சன்னியாசம் ஏந்திட்டீங்க, பெற்றவங்களை பார்த்துக்காமல் இருக்கிறது தப்பு தானே, எப்படி நீங்கள் சரின்னு சொல்கிறீங்க கேட்டது, இல்லை நாங்கள் போனால் எங்களை கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க, எங்களை வந்து அசிங்கப்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஜட்ஜ் கேட்குறாரு, நீங்கள் தான் சன்னியாசம் ஏந்துட்டீங்க, துறவி ஆகிட்டீங்க, யூ பிகேம் மாங்க் இல்லையா, உங்களுக்கு அசிங்கம்ன்றதுலாம் கிடையாது இல்லை, ஏன் நீங்கள் அசிங்கப்படுத்துகிறாங்க நீங்கள் சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. அப்போ இவங்க சொல்கிறாங்க, சார் நாங்கள் மேஜர், எங்களுக்கு பெற்றவங்க கூட போக விருப்பம் இல்லை ஃபஸ்ட்டு. 2வது விஷயம் அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் பெற்றவங்களை பார்ப்பதற்கு விருப்பம் இல்லை நாங்கள் சொல்லவே இல்லை. அவங்க பல முறை வந்து எங்களை பார்த்துட்டு போகிறாங்க, பார்த்துட்டு எங்களோட பேசித்தான் போகிறாங்க. அவங்க கூட வீட்டுக்கு போகிறதுக்கும் அவங்க கூட இந்த சன்னியாச வாழ்க்கையை விட்டு நாங்கள் போக விருப்பப்படலைன்னு சொல்கிறாங்க. சரி மக்களே, இப்போ இது முடிஞ்சதுக்கு பிறகு ஜட்ஜ் என்ன சொல்கிறாருனால், இதை வந்து எனக்கு கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் நாங்கள் எதிர்பார்க்குறோம். அதை அவங்க ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாங்க. என்னன்னால் பெட்டிஷனருடைய வாதத்தையும் இந்த 2 பெண்கள் வாதத்தையும் எடுத்து பார்க்கும் பொழுது எங்களுக்கு உள்ள என்னென்ன மாதிரி தவறு நடந்துக்கிட்டு இருக்குன்றது தெரிஞ்சுக்கணும். 2வது விஷயம் சொல்கிறாங்க, இந்த ஈஷா யோகா மையத்தில் இன்னும் எத்தனை வழக்குகள் இருக்கின்றது அப்படிங்கிறதையும் கேட்குறாங்க நீதிபதிகள். 3வது, இங்கே உள்ளே இருக்கிறவங்க என்ன மாதிரி எப்படி இருக்கிறாங்க. ஏனென்றால் ஒரு வாதத்தில் சொல்லப்பட்ட விஷயம் என்னென்னால், உள்ளுக்குள்ளே வந்து சில மாத்திரை கொடுத்துட்றாங்க. யாருன்னா அவங்க அப்பா காமராஜ் அவர் சொல்கிறாரு, உள்ளுக்குள்ளே சில மாத்திரை கொடுத்துட்றாங்க, சில உணவுகள் கொடுக்குறாங்க, அது கொடுத்ததுக்கு பிறகு அவங்க சுயநினைவை இழந்துடுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எல்லாத்தையும் டெஸ்ட் பண்ண சொல்லி ஒரு உத்தரவு பிறப்பிக்கிறாரு. இது நடந்தது 30th செப்டம்பர் 2024. ஸோ அக்டோபர் 1ஆம் தேதி ஒரு 150 போலீஸ் படையோட ஈஷா யோகா மையத்துக்குள் நுழைகிறாங்க. நுழைஞ்சி முதல்ல இது 2 பெண்களை விசாரிக்கிறார்கள். அடுத்தது அங்கே உள்ள மாங்க்ஸு, வாலண்டியர்ஸு, ஸ்டாஃபு, குழந்தைகள், வரக்கூடிய கெஸ்ட்டு, இங்கே வரக்கூடிய சேவாதார்ஸ் எல்லாரையும் விசாரிக்கிறாங்க. அக்டோபர் 2 பார்த்தீங்கன்னா ஈஷா யோகா மையத்தில் இருக்கக்கூடிய எல்லா லைசன்ஸஸும் கேட்குறாங்க. அதே மாதிரி அங்கே தங்கக்கூடிய மாங்க்ஸோடைய இடத்துக்கெல்லாம் போய் சர்ச் பண்ணுறாங்க, அவங்க பிலாங்கிங்ஸ்லாம் சர்ச் பண்ணுறாங்க, என்ன மாத்திரை உபயோகப்படுத்துறீங்க கேட்குறாங்க, என்ன சாப்பாடு இருக்குன்ற சாப்பாடு டெஸ்ட் பண்ணி கொண்டு போகிறாங்க. இப்படி 2 நாட்களில் டோட்டலாக ஒரு 150 போலீஸ் சர்ச் எப்படி இருக்குமோ அந்த ஃபோர்ஸ் குறையாமல் இருந்திருக்கிறதுன்றதை பார்க்க முடிகிறது. சரி, அடுத்தது என்ன ஆகுதுனால் 3ஆம் தேதி அக்டோபர் 3 அன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்டில் இந்த வழக்கை கொண்டு போகிறாங்க. ஈஷா யோகா மையத்திலிருந்து என்ன சொல்கிறாங்கனால், அங்கு என்ன சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி 2 நாட்கள் எங்கள் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டில் இந்த மாதிரி பண்ணுறாங்க, போலீஸ் வந்து ஒரு டிராஸ்டிக் சர்ச் பண்ணியிருக்காங்க, இது எங்கள் ஆர்டிக்கல் 21க்கு அகெயின்ஸ்டாக இருக்கிறது, இங்கே உள்ள எல்லாரும் மேஜரு, யாரும் மைனர் கிடையாது, அவங்கவுங்க இஷ்டப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்காங்க, இங்கே இப்படி ஒரு சர்ச் கண்டக்ட் பண்ணது அப்படிங்கிறது எங்களுடைய இந்த இன்ஸ்டியூஷனுடைய சாங்க்டிட்டியை வந்து அது கெடுக்கிறதாக இருக்கிறதுன்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு முறையிடுறாங்க சுப்ரீம் கோர்ட்டில் இந்த வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சந்திரசூட் அவர்கள் மற்றும் பரித்வாலா ஜே மற்றும் மனோஜ் மிஸ்ரா ஜே 3 பேரும் கேட்குறாங்க, இப்போது இந்த ஹைகோர்ட் ஆர்டரை கேட்குறாங்க. ஹைகோர்ட் ஆர்டரை வாங்கி பார்க்கும் பொழுது அதில் ஒரு விஷயம் என்ன நோட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2 பெண்களும் போடப்பட்டது ஆட்கொணர்வு மனு. ஆட்கொணர்வு மனு என்ன அர்த்தம்னால், இந்த 2 பேரும் அங்கே அடைச்சி வைக்கப்பட்டிருக்கிறாங்க, அவங்களை எங்ககிட்ட கொண்டு வந்து கொடுங்க, இல்லை கண்ணில் காட்டுங்கன்றது ஆட்கொணர்வு மனு. அந்த ஆட்கொணர்வு மனு சொல்லி போடப்பட்டதுமே ஆனரபிள் ஹைகோர்ட்டில் 2 பெண்களும் நேரில் வந்திருக்கிறார்கள்,
நேரில் வந்து நீதிபதிகள், அதாவது டிப்பிக்கலி ஃபிசிக்கலி ப்ரெசண்ட்டாக இருந்திருக்கிறாங்க, நீதிபதிகள் அவங்க நேரில் விசாரிச்சிருக்கிறாங்க, என்னென்ன பேசப்பட்டுச்சுன்றது எந்த ரெக்கார்ட்ஸுமே ஆர்டரில் இல்லையே, அது ஏன் அப்படின்னு கேட்குறாங்க உச்சநீதிமன்ற நீதிபதிகள். அப்போ ஏன் அந்த மாதிரி வந்து வந்த விஷயத்தை அவங்க ஏன் சரியாக இங்கே டிப்பிக்கலாக அவங்க வந்து என்னென்ன பேசப்பட்டுச்சுன்றதை ஏன் ஆர்டரில் மென்ஷன் பண்ணாமல் விட்டாங்க? ஆட்கொணர்வு மனு எங்கன்னே தெரில சார், இங்கே தான் சார் நிற்கிறேன், வந்துட்டேன் சார் அப்படிங்கிறது ஆட்கொணர்வு மனு முடிஞ்சு போச்சு. அப்போ அதற்கு மேல் எதற்காக இப்படிப்பட்ட ஒரு எஸ்டாப்ளிஷ்மெண்ட்குள்ளே வந்து ஒரு போலீஸோ மிலிட்ரியோ போகிறதை அனுமதிக்க முடியாது? அப்படி ஏன் இவங்க அனுப்பிச்சாங்க ஆனரபிள் ஹைகோர்ட் அப்படிங்கிற கேள்வி முன்னெடுப்புகிறார்கள் உச்சநீதிமன்ற நீதிபதிகள். இப்போ அடுத்த விஷயம் பார்த்திங்கன்னா மக்களே, இது புதுசான்னு கேட்டிங்கன்னா புதுசு கிடையாது. என்னென்னால் 2011 வருஷம், அதாவது 2016 வருஷம் 10th August 2016 இந்த 2 பெண்களுடைய அம்மா ஒரு வழக்கு தொடுக்கிறாங்க. இதே சேம் டிப்பிக்கல் இதே அஃபிடவிட்டு, ஒரே ஒரு சேஞ்ச் மட்டும்தான். என்னென்னால் இதில் 2 பெண்களுடைய அப்பா தொடுக்கப்பட்ட இந்த அஃபிடவிட்டில் ஒரே ஒரு பேரா எக்ஸ்ட்ரா. ஆதிவாசி கவர்மெண்ட் ஸ்கூல்லேருந்து ஒரு டாக்டரு 12 பொண்ணை மாலஸ் பண்ணாதான் போக்சோ வழக்கு போடப்பட்டிருக்கு. அந்த போக்சோ வழக்கில் அக்யூஸ்டாக சேர்க்கப்பட்டிருக்கிற அந்த டாக்டர் அப்படிங்கிறவர் ஈஷா யோகா மையத்தில் இருக்கிறவர்னு ஒரு வார்த்தை ஆட் பண்ணிருக்காங்க, ஒரு பேராகிராஃப். அந்த ஒரு பேராகிராஃப் மட்டும்தான் இந்த 2016 போடப்பட்ட அஃபிடவிட்டில் கிடையாது. அது எல்லாமே டிப்பிக்கலாக அப்படியே இருக்குது. அந்த வழக்கு என்னாச்சுன்றதே உச்சநீதிமன்ற நீதிபதி கேட்குறாங்க. அப்போது அந்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்ற நீதிபதிகளான நாகமுத்து ஜே மற்றும் பாரதிதாசன் ஜே. நாகமுத்து ஜே, அதாவது லீகல் தெரிஞ்சவங்க தெரியும் யாருன்னு சொல்லிட்டு மக்களே, அவர் நாகமுத்து ஜஸ்டிஸ் கிட்ட வந்து ஒரு கேஸ் வருதுனால் எல்லா போலீஸும் அலறுவாங்கன்னு சொல்லுவாங்க. அதுவும் ஹெச்சிபிலாம் வருதுன்னா ஐயையோ அப்படின்பாங்க. தப்பாக ஒரு கூண்டாஸ்லாம் போட்டுட்டா அவங்க அந்த போலீஸோடைய கதியை உள்ளனாக்கி விட்டுருவார் நாகமுத்து ஜேன்னு சொல்லுவாங்க. நாகமுத்து ஜே ஹைகோர்ட்டில் இருந்தார், ஹைகோர்ட்டில் ஜஸ்டிஸாக இருந்தார். அதுக்கப்புறம் அவர் ரிட்டையர் ஆனதுக்கு பிறகு இப்போ சுப்ரீம் கோர்ட்டில் வந்து அவர் அட்வொகேட்டாக இருக்கிறாரு. அவங்க மனைவி அங்கே தான் இருக்கிறாங்க. ஸோ நாகமுத்து ஜே பெஞ்சில் இந்த கேஸ் இதே மாதிரி இவங்க அம்மா தொடுத்த கேஸ் வந்திருக்கு 2016 வருஷம். அப்போ நாகமுத்து ஜே சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி ஒரு விஷயம் போட்ட உடனே இம்மீடியட்டாக அந்த சம்மந்தப்பட்ட இடத்துல இருக்கக்கூடிய அந்த 2 பெண்களை நேரில் வாங்கன்னு சொல்லி கூப்பிட முடியாது, இல்லை இங்கேருந்து ஒரு பெரிய போலீஸ் படையை அனுப்பி அவங்கள கூட்டு வர சொல்ல முடியாது. ஏன்னா 2 விஷயத்தை அது பாதிக்கும். ஒன்று, மாடஸ்டி ஆஃப் தி இன்ஸ்டிடியூஷனை பாதிக்கும். 2வது, அந்த கன்சர்ன் பீப்புள் ப்ரைவசியை பாதிக்கும்னு அப்பயே நாகமுத்து ஜே ஒரு ஆர்டர் கொடுத்துருக்கார். அது மட்டும் இல்லாமல் சொல்கிறாரு, இதில் வந்து எப்படி விசாரிக்கணும்னு சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, இதில் உள்ள இந்த பெட்டிஷனுடைய கரெக்ட்னஸை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்க நான் விரும்புகிறேன்னு சொல்லிட்டு, என்றைக்கு ஹியரிங் வருதோ அன்றைக்கி இம்மீடியட்டாக, அதாவது 10/8/2016 ஹியரிங் வருகிறது மக்களே, மார்னிங் ஹியரிங் வருது. அப்போ என்ன ஆர்டர் போடுறாருனால், மதியம் 3 மணிக்கெல்லாம் ஒரு டீம் அசம்பிள் பண்ணுறாரு. என்ன டீம்னு பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ், அது மட்டும் இல்லாமல் லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டியோடைய செக்ரட்டரி, அது மட்டும் இல்லாமல் கோயம்புத்தூர் எஸ்பி, இன்றைக்கு வடசென்னையில் இருக்கக்கூடிய ரம்யா பாரதி ஐபிஎஸ், இவங்க 3 பேரும் ப்ளஸ் இவங்க கூட இந்த பெட்டிஷனர் இந்த அம்மாவும் போகலாம், அவங்களோட கணவரும் போகலாம். 4 பேரும், நீங்கள் 5 பேரும் நீங்கள் வந்து ஸ்பாட்டுக்கு போங்க. போய் அந்த 2 பெண்களை விசாரிங்க. அந்த 2 பெண்களை விசாரிக்கிறது மட்டும் இல்லாமல் வேறு யாராவது நீங்கள் விசாரிக்க நினச்சா அவங்களையும் விசாரிங்க. விசாரிச்சுட்டு இம்மீடியட்டாக அந்த ஒரு ரிப்போர்ட் கேட்குறாரு நாகமுத்து ஜே, அவங்க பெஞ்ச் கேட்குறாங்க. அப்போ இவங்க போய் விசாரிக்கும் பொழுது டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் சொல்கிறாரு, இந்த கேஸோடு சேர்த்து டிப்பிக்கலாக இதே மாதிரி ஒரு வழக்கு வந்து என்னுடைய கோர்ட்லேயும் வந்துச்சு. அவர் ரமேஷ் அப்படிங்கிற ஒரு நபர், பெங்களூர் பேஸ்டு நபர், அவரையும் இந்த மாதிரி கேட்டு காணவில்லை சொல்லி போட்டு கேஸ் போட்டிருந்தார். அவரும் அங்கே இருந்தால் அவரையும் விசாரிக்க எடுத்துக்கிறாரு இந்த டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் அவர்கள். ஸோ 3 பேரையும் போய் இம்மீடியட்டாக மதியம் 3 மணிக்கெலாம் போய் விசாரிக்கிறாங்க. விசாரிக்கும் பொழுதும் இது எல்லாமே தெளிவாக சொல்லப்படுகிறது. சொல்லப்பட்டு அதற்கு பிறகு அவர் ஒரு ரிப்போர்ட் தராரு. அந்த ரிப்போர்ட்டில் ஒரு வார்த்தை போடுறாரு. என்ன போடுறாரு டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜினால், விசாரித்தோம் எல்லாருமே இஷ்டப்பட்டு தான் இருக்கிறேன்னு சொல்கிறாங்க, அவங்க பிடிச்சிருக்கிறேன்னு சொல்கிறாங்க. முக்கியமாக ரமேஷை பற்றி சொல்கிறார். ரமேஷ் வந்து 5 வருஷமாக அங்கே துறவியாக இருக்கிறார். ஒருவேளை அவர் துறவியாக 5 வருஷம் இருக்கிறதுனால அவர் மென்டலி இன்ஃப்ளூயன்ஸ் கூட ஆகிருக்கலாம். அவரை தனியாக ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு வந்து சில நாட்கள் இருக்க வச்சதுக்கு பிறகு விசாரித்தால்
மேபி மாற்றி சொல்வாரான்னு பார்க்கணும்னு சொல்லிக்கிறப்போ நாகமுத்ஜே சொல்கிறாரு, இவங்க எல்லாரும் மேஜர். ஒருத்தவங்க ஒரு இடத்துல இருக்கிறாங்கன்னா நீ அங்கே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அங்கேருந்து கூட்டு வந்து வேறு இடத்துல வைக்கணும்னு சொல்லிட்டு நம்ம டிப்பிக்கலாக அவங்கள ஒரு இடத்துல அடைச்சி வைக்கிறதுக்கு முடியாது. அது அவங்களுடைய கான்ஸ்டியூஷன் ஆர்டிக்கல்லே பாதிக்கும். ஸோ அப்படி பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அவர் தெளிவான ஆர்டர் கொடுத்துட்டு என்ன சொல்கிற அடுத்த வார்த்தைனால், இந்த வழக்கு டிஸ்மிஸ் பண்ணுறார். ஆன் வாட் கிரவுண்ட்ஸ்னால், இவங்க யாருமே சின்ன குழந்தைகளாக அடைச்சி வைக்கப்படலை. எல்லாருமே மேஜர், படித்தவங்க, அதுவும் டபுள் டிகிரி பண்ணவங்க. இப்படிப்பட்டவங்க அவங்க இஷ்டப்படி போய் அங்கே வந்து இருந்துகிட்ருக்குறாங்க. ஒன்று. ரெண்டாவது, இன்னொரு விஷயம் அவங்க சொல்கிறாங்க, எங்கள் அம்மாவையோ அப்பாவையோ நாங்கள் பார்க்க விரும்பலைன்னு சொன்னதெல்லாம் வந்து கிடையாதுன்னு சொல்லிட்டு அவங்க 2 பெண்களும் சொல்கிறாங்க. அப்போ நாகமுத்ஜே என்ன ஆர்டர் போடுறாருனால், இவங்க அம்மா அப்பா 2 பேரும் பார்க்க விரும்பினால் இதை ஈஷா யோகா வந்து அனுமதிக்கணும். அதே மாதிரி இந்த பெண்களும் அதை பார்க்கணும். பார்த்து முடிச்சதுக்கு பிறகு நீ என் கூட தான் வரணும்னு சொல்லிட்டு பிரச்சனை பண்ணக்கூடாதாங்க அம்மா அப்பா. அப்படி இந்த பெண்களுக்கு வருவதற்கு விருப்பம் இருந்தால் ஈஷா இருக்கலாம்னு சொல்கிறார். அப்போ 2த்துக்குமே வந்து பேலன்ஸ்டாக ஒரு ஆர்டர் கொடுத்து முடிச்சுட்டு இந்த ஹெச்சிபி டிஸ்மிஸ் பண்ணி முடிச்சு விட்றாரு நாகமுத்ஜேயோடைய பெஞ்ச் 2016 வருஷம். இதையும் இங்கே கோட் பண்ணி காட்டுறாங்க சுப்ரீம் கோர்ட்டில். காட்டிட்டு அப்போ சொல்கிறாங்க, இங்கே எங்கேயுமே எங்களை அடைத்து வைக்கவில்லை. அப்போது அந்த கீதா மற்றும் இன்னொருத்தவங்க லதா அவங்க சொல்கிறாங்க, போன மாதம் ஹைதராபாத்தில் நடந்த ஒரு 10 கிலோமீட்டர் மேரத்தான் ரேஸுக்கு அதில் ஒரு பெண் போய் கலந்துட்டு வந்திருக்காங்க. பாயிண்ட் 1. அடுத்தது என்னென்னால், இவங்க என்ன ஒரு வார்த்தை அஃபிடவிட்டை போட்டிருக்காங்கனால், 15/6/2024 அன்னைக்கு நைட் ஈவினிங் 6 மணிக்கு வந்து கீதா கால் பண்ணி அவங்க அப்பா சொல்கிறார், கால் பண்ணி இந்த மாதிரி, அப்பா நீங்கள் பண்ண வேலையால் நீங்கள் தேவையில்லாமல் அவங்க ப்ரெஷர் கொடுத்துட்ருக்கிறதுனால லதா வந்து உண்ணாவிரதம் இருக்க ஆரம்பிச்சிட்டா, அவள் சாவருக்கு உண்ணாவிரதம் இருக்க போகிறேன்னு சொல்லிட்டா, அவள் செத்தா தான் நீங்கள் விடுவீங்களாப்பான்னு அந்த அம்மா அழுகிறாங்க. இதையும் அஃபிடவிட்டில் போட்டு இதுவுமே ஈஷாவுடைய கம்பல்ஷன் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காரு டாக்டர் காமராஜ் அவர்கள். ஸோ டாக்டர் காமராஜ் அவர்கள் யாரும் பார்த்தீங்கன்னா மக்களே, கோயம்புத்தூர் அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியோடைய ஃபார்மர் ஹெச்ஓடி, நன்கு படித்தவர் அவருமே. ஸோ அது முடியுது. இதற்கு என்ன பதில் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே எங்களுடைய குடும்பத்திலிருந்து எங்களுக்கு விருப்பம் இல்லாமல் துறவரம் ஏந்த ஆசைப்பட்டு நாங்கள் எடுத்துக்கொண்ட முடிவு அப்படிங்கிறதை அங்கே பிரதிபலிக்கிறாங்க சுப்ரீம் கோர்ட்டில். அப்போது சுப்ரீம் நீதிபதிகள் கேட்குறாங்க, சரி நான் அந்த பெண்கள்கிட்ட பேச முடியுமான்னு கேட்குறாங்க. அப்போது அந்த அட்வொகேட் சொல்கிறாரு, சார் எல்லாருமே காத்துக்கிட்டு இருக்கிறாங்க ஆன்லைனில் அப்படிங்கிறாங்க. அப்போது உடனே விசிக்கு போகிறாங்க. சந்திரசூட் அவர்கள், தலைமை நீதிபதி அவர்கள் வந்து அந்த 2 பெண்கள்கிட்டும் பேசுகிறாங்க. பேசுனதுக்கு பிறகு என்ன ஒரு முடிவுக்கு வராங்கனால், இந்த வழக்கு அப்படிங்கிறது ஹைகோர்ட்டில் போடப்பட்ட வழக்கிலேயே ஹெச்சிபிலேயே அவங்க நேரில் வந்து விசாரிச்சுட்டு நேரில் வந்து அப்பீர் ஆகிருக்காங்க. அதையும் மீறி இப்படிப்பட்ட எஸ்டாப்ளிஷ்மெண்ட்குள்ளே ஒரு போலீஸை அனுப்பியது தவறு அப்படிங்கிற விஷயத்தை புரிந்து கொள்கிறார் தலைமை நீதிபதிகள். அப்படின்னு கொடுக்குற அடுத்த வார்த்தை பார்த்திங்கன்னா, இந்த ஹெச்சிபியை டிரான்ஸ்ஃபர் பண்ண சொல்கிறாரு சுப்ரீம் கோர்ட்டுக்கு. சம்பந்தப்பட்ட காமராஜ் அவர்கள் சுப்ரீம் கோர்ட்டுக்கு அவங்க அட்வொகேட் கூட அப்பீர் ஆகலாம், இல்லைன்னா அவரே கூட அப்பீர் ஆகலாம். அவரும் அப்பீர் ஆகிறதுக்கு டெல்லி வரைக்கும் வர முடியலாம், கூட த்ரூ விசி அப்பீர் ஆகலாம் அப்படிங்கிற முதல் ஆர்டரை பிறப்பிக்கிறார் நீதிபதி அவர்கள். அடுத்த வார்த்தை சொல்கிறாங்க, ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட் ஆஃப் த போலீஸ் அப்படிங்கிறதை எங்களுக்கு கொடுங்க, சுப்ரீம் கோர்ட் நாங்கள் பார்க்குறோன்ற சொல்கிறாங்க. 2வது. 3வது சொல்கிறாங்க, இதற்கு மேல் யாரும் அங்கே ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷனுக்காக ஈஷாக்குள்ளே போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டே ஆர்டர் போடுறார். இது 3ம் போட்டுவிட்டு இந்த வழக்கை 18 அக்டோபர் ஒத்தி வைக்கிறார் மக்களே. இதுதான் எனக்கு நடந்திருக்கக்கூடிய விஷயங்கள். இப்போ இன்னொரு விஷயம் பார்க்கணும் மக்களே, அதாவது நாம் விசாரித்து பார்த்தோம். அதாவது உங்களுக்கு ஈஷா யோகாக்குள்ளே துறவரம் ஏந்துகிறவர்கள், மாங்க்ஸ் ஆகிறவங்க, இப்போ பெண்கள் மாங்க்ஸ் ஆனாங்கன்னா அவங்க வந்து முடியை வந்து எடுத்துருவாங்க, முடி வச்சுக்க மாட்டாங்க, காதில் எதுவுமே ஸ்டட்ஸ்லாம் போட மாட்டாங்க, மேக்கப் இல்லாமல் இருப்பாங்க. அவங்க வந்து டோட்டலாக அவங்க சன்னியாசி அப்படிங்கிற வாழ்க்கையை நோக்கி பயணப்படுவாங்க. அப்படி ஆகிறவங்களை ஈஷா யோகா வற்புறுத்துகிறதா அப்படின்ற விசாரித்து பார்த்தோம். அப்போ என்ன தகவல் கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, துறவரம் ஏந்துகிறவர்கள் அப்படின்னு கிட்டத்தட்ட இன்றைய காலகட்டங்களில் 3000த்திற்கும் மேற்பட்ட மக்கள் அவங்க இஷ்டப்பட்டு அப்ளை பண்ணுறாங்க. நான் துறவரம் ஏந்த ஆசைப்படுறேன்றாங்களான். ஈஷா அதனை எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை. வெயிட் பண்ணுங்கன்றாங்க. வெயிட் பண்ணுங்க சொல்கிறோம்.
ஸோ துறவரம் ஏந்துகிறவர்களை யாரும் ஈஷா கம்பல் பண்ணி துறவரம் ஏந்து சொல்ல, துறவரம் ஏந்தரன்னு சொல்லி அவங்க இஷ்டப்பட்டு வரவங்களையே ஈஷா வந்து இப்போ அக்செப்ட் பண்ண மாட்டேங்குது அப்படிங்கிற புது தகவல் கிடைத்திருக்கிறது. சரி, அடுத்த வார்த்தை சொல்கிறாங்க திருமணம். அதாவது இப்போ இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, இந்த இடத்துல ஈஷாவுடைய நிறுவனரான ஜக்கிவாசி அவர்களை அவமானப்படுத்துவதற்காகவே இந்த வார்த்தை போடப்பட்டிருக்கிறதா நான் கருதுகிறாங்க. என்னென்னால் அவர் மட்டும் அவருடைய பெண்களை, அவருடைய சொந்த டாக்டரை வந்து திருமணம் பண்ணி வச்சுட்டாரு, ஆனால் மற்றவங்களாம் துறவரம் வச்சிட்ருக்காரு, இதை வந்து பிரெயின் வாஷ் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லி அப்படிவிட்ட போட்டிருந்தாங்க. என்னென்னால் இந்த இடத்த இன்னொரு விஷயம் சொல்லணும் மக்களே, ஈஷா யோகா மையத்திலையும் திருமணங்கள் நடக்கின்றனவாம். கிட்டத்தட்ட 6000க்கும் மேற்பட்ட திருமணம் நடந்திருக்கிற ஈஷா யோகா மையத்தில் மட்டும் அப்படிங்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் துறவரம் ஏந்தி மாங்ஸாக போனவங்க ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே அவங்க யார் மேலேயாவது விருப்பப்பட்டு அவர்கள் துறவரம் வந்து துறந்து திருமணம் செய்ய ஆசைப்பட்டால் ஈஷாவே செய்து வைத்து அனுப்பிச்சி விட்றது அவங்கள. இதுவும் நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ எல்லாத்துலேயுமே உங்களுக்கு லீனியன்சி இருக்குது அப்படிங்கிறாங்க. அதாவது மாங்ஸாக நீங்கள் ஆக ஆசைப்பட்டாலும் யாரும் வற்புறுத்துறது கிடையாது. ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங், நீங்கள் மாங்ஸாக ஆசைப்பட்டு இன்றைக்கி வந்து நாளைக்கு ஆகிட முடியாதுன்றாங்க. ஸோ வாலண்டியராக பல வருஷம் இங்கே வேலை பார்க்கணும், இந்த கல்ச்சருக்கு பழகணும், இந்த ஹேபிட்டிற்கு பழகணும். வாலண்டியராக நீங்கள் இப்போ இவங்க கூட பார்த்தீங்கன்னா கீதா மண்டலத்தா அவர்கள் இருவருமே 8 வருஷம் வாலண்டியராக வேலை பார்த்துருக்காங்க. 8 வருஷம் வாலண்டியராக இருந்துட்டு அதற்கு பிறகு அந்த வாழ்க்கையை பிடித்து போய் இந்த வாழ்க்கை வேணான்னு சொல்லிட்டு சொசைட்டிலேருந்து தள்ளி இருக்க ஆசைப்பட்டுட்டு தான் அவங்க துறவரம் ஏந்துறாங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் அதுலேயும் பார்த்தீங்கன்னா போன மாதம் ஹைதராபாத்தில் போய் ரன்னிங் போயிட்டு வராங்க, போய் மேரத்தான் கலந்துக்கிறாங்க. ஸோ அவங்க அந்த இடத்துல கட்டி வைக்கப்பட்டு அடைச்சி வைக்கப்பட்டிருந்திருந்தால் ஏன் அவங்க எப்படி அவங்க ஹைதராபாத்துக்கு விட முடியும் மொத்தவங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கிறது. ஸோ அங்கே மாங்ஸ் எல்லாம் சுதந்திரமாக போயிட்டு வருவதற்கு எல்லா விதமான ஃபெசிலிட்டி இருக்கிறது அப்படிங்கிற தகவலையும் வெளியிடுறாங்க மக்களே. இந்த தகவல் எதுவும் வெளியே வராமல் இருக்கிறது. அடுத்தது பார்த்திங்கன்னா மாங்ஸ் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே துறவரம் ஏந்திரவர்கள் துறவரம் வேண்டான்னு அதை ஒதுக்கிட்டு குடும்ப வாழ்க்கைக்கு வர ஆசைப்பட்டாலும் இவங்களே திருமணம் செய்து வைத்து அனுப்பிவிடுகிறார்கள். ஸோ எங்கேயுமே கம்பல்ஷன் கிடையாது அப்படிங்கிற விஷயம். நான் அஃப்கோர்ஸ் அங்கு சென்ற பல பேரை விசாரித்து பார்க்கிறோம் மக்களே. அதாவது எப்படி விசாரித்தோன்னால், இப்போது மாங்ஸ் இருக்காங்கனால் மாங்ஸ் அப்படியே பேச மாட்டாங்க அப்படின்னு கேட்குறோம். எல்லாட்டையும் மாங்ஸ் பேசுகிறாங்க. அதாவது அந்த ஈஷா யோகா மையம் அப்படிங்கிறதுல ஒரு ஃப்ளோட்டிங் க்ரௌடு ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 10,000 பேருக்கு மேலே போயிட்டு வந்துட்டுருக்குறாங்க. அப்போ அந்த நபர்கிட்ட இந்த துறவரம் ஏந்திரவங்க பேசுவாங்களா அப்படின்னு கேட்டால் பேசுகிறாங்க. சகஜமாக போய் பார்க்குறாங்க, பேசுகிறாங்க, அங்கே விளக்கு ஏற்றுறாங்க, இவங்க போய் கேட்குறப்போ டவுட்ஸ் கிளியர் பண்ணுறாங்க, எல்லாமே அவங்க செஞ்சுட்டு தான் இருக்காங்க. அப்படி அவங்க அடைச்சி வைக்கப்பட்டிருந்தால் பொதுமக்களுக்கும் அவர்களுக்கும் இடையே இருக்கக்கூடிய அந்த கனெக்ஷனை கட் பண்ணியிருப்பாங்களே அப்படின்னு யோசிக்க வேண்டியதாக இருக்குது. அது கிடையாது, கனெக்ஷனை கட் பண்ணல. எல்லாருமே சகஜமாக பேசுகிறாங்க. அது பெண் மாங்ஸோ ஆண் மாங்ஸோ. அதே மாதிரி அங்கே இருக்கக்கூடியவர்கள் வெளியே வருவதற்கும் உள்ளே போகிறதுக்கும் சகஜமாக போயிட்டு வருவதற்கான இது இருக்கிறது. அடைச்சி வச்சு பிடிச்சி திருப்பி இங்கே இருக்கணும் அப்படிங்கிற மிலிட்ரி ரூல்லாம் கிடையாது. ஸோ நினச்சா வெளியே போகலாம். எல்லாத்துக்கும் மேலே இந்த இடத்துல ஒரு வார்த்தை மென்ஷன் பண்ணிருக்கிறாங்க. என்னென்னால் திரு காமராஜ் அவர்கள் மற்றும் அவங்களுடைய மனைவியார் யாருமே உள்ளே பார்க்குறதுக்கு அலோவ் பண்ண மாட்டேன்றாங்கன்னு சொன்னதை முற்றிலும் மறுக்கிறார்கள் கீதா மற்றும் லதா. என்னால் போன வாரம் கூட வந்து பார்க்குறாங்க. ஸோ தொடர்ந்து அப்பப்போ எப்பெல்லாம் நினச்சா வந்து பார்த்துட்டு போகிறதுக்கு 2016 ஆர்டர் இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்துட்டு தான் போயிட்டு இருந்தாங்க. ஸோ வந்து பார்த்துட்டு போகிறதுலாம் வந்து பண்ணாமலாம் இல்லை, தொடர்ந்து பார்த்துட்டு தான் போயிட்டு வந்துட்டுருக்குறாங்க. இவங்க கூட போய் நான் வாழ்கிறதுக்கு விருப்பப்படலை. அண்ட் மோரோவர் எல்லாத்துக்கும் மேலே மக்களே, இவங்க எவ்வளோ வயசுன்றதை பாருங்கள். பெரியவங்களுக்கு கீதாவுக்கு 42 வயது, லதாக்கு 39 வயது. இதற்கு மேலே கூட இவங்க தங்களுடைய வாழ்க்கையை விருப்பப்பட்டு வாழ்கிறதுக்கு பெற்றவங்க விட மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறது வேடிக்கையாக இருக்கிறது பார்ப்பவர்களுக்கு. இன்னொரு விஷயம் பார்க்குறோம் மக்களே. அதாவது திரு காமராஜ் அவர்கள், அதே ஒரு விஷயம் என்னால் திரு காமராஜ் அவருடைய மனைவி தான் 2016 பெட்டிஷன் போடுறாங்க ஹைகோர்ட். அதற்கு பிறகு அப்போ அப்பேரான சரவணகுமார் அப்படிங்கிற அட்வொகேட்டு ஃபஸ்ட்டு அவங்க தான் பிஹாஃப் அப்பேர் ஆகிறாரு. அதற்கு பிறகு உங்களுக்கு அதாவது உங்களுக்கு டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜஸ்லாம் போயிட்டு ரிப்போர்ட்டை வாங்கி ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுற அன்னைக்கு பார்த்தீங்கன்னா சரவணகுமார் அப்படிங்கிற அட்வொகேட்டை நாங்கள் வந்து விருப்பப்படலை,
காமராஜ் அவர்களே அவர் 14% அப்பேர் ஆகிறாரு அந்த கேஸில் ஃபைனல் ஆர்குமெண்ட்டுக்காக. அப்போது அவருமே அப்பேர் ஆகிறப்போ டிஃபால்ட்டாகவே அவர்கள் மனைவி கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தாலும் இப்போ சப்மிஷன்ஸ் இவர் தான் கொடுக்குறாரு அப்படிங்கிறப்போ ஹி ஆல்சோ பிகம்ஸ் 14%. ஸோ 14% முன்னாடியே ஒரு ஹெச்சிபி வழக்கு போட்டு அது டிஸ்மிஸ் ஆனதுக்கு பிறகு 8 வருஷம் கழித்து மறுபடியும் ஒரு ஹெச்சிபி வழக்கு போடுவது என்பதை எப்படி நீதிமன்றம் ஏற்றுக்குச்சு அப்படிங்கிறதை இங்கே விசித்திரமாக பார்க்கலாம் சுப்ரீம் கோர்ட்டில். ஏற்றுக்க முடியும், எப்படி ஏற்றுக்கிறாங்க கேட்குறாங்க. ஓகே, எனிவேஸ் ஹெச்சிபி வழக்கு அப்படிங்கிறதே சுப்ரீம் கோர்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிருக்கிறாங்க. அவங்க விசாரிக்க போகிறாங்க மக்களே. இப்போது 18 அக்டோபர் அன்னைக்கு இந்த ஸ்டேட்டஸ் கோ அப்புறமா இங்கே கொடுக்கப்பட்ட இந்த ஒரு ஆர்டர்ஸ் இதை வைத்து அடுத்து நடக்க போன்ற பார்க்க வேண்டும். பட் ஒரு விஷயம் எங்கே கன்ஃபார்ம் பார்க்க வேண்டியதுங்க பார்த்தீங்கன்னா மக்களே, ஈஷா யோகா மையம் அப்படிங்கிறதை இங்கே வெளியே பரப்பப்படுவதை போல் இங்கே பயங்கர நெகட்டிவாக இருக்குது, பயங்கர தப்பு நடக்குது அப்படிங்கிற மாதிரி எதுவுமே அங்கே நடப்பதாக தெரியவில்லை. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட், வெளியே ஏன் அப்படி பரப்புகிறாங்க? பரப்புறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு இருக்கக்கூடிய கால சூழ்நிலை வச்சு பார்க்கும் பொழுது ஒரு பிஸ்னஸ் பண்ணுறவங்க வளர்ந்து வந்தாலே அந்த பிஸ்னஸ் கிட்ட போயிட்டு பல கட்சிக்காரங்க பல அமைப்பை சேர்ந்தவங்களாம் போயிட்டு ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, என்ன எம்போ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மோடல் சூப்பராண்டி ஃபஸ்ட்டு போய் பணம் கேட்பாங்க. அவங்க பணம் தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்கன்னா சும்மாவே வெளியே இறங்கி போடுவாங்க. உதாரணத்துக்கு நான் சொல்கிற மக்களே, கரூர்லாம் பார்த்தீங்கன்னா அது ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. கரூரில் கிட்டத்தட்ட வந்து 100கணக்கான ஃபேக்ட்ரிஸ் முன்னாடி நடந்துகிட்ருக்கு. வாரம் கம்யூனிஸ்ட் இறங்கிடுவாங்க போடுறதுக்கு. இறங்கி இந்த மாதிரி அது சேரல இந்த மாதம் அந்த மாதம் போடுவாங்க. யோசிச்சு பாருங்க, ஒரு கம்பெனி நடந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு ஃபேக்ட்ரிக்கு வாசலில் நின்று போடிட்டே இருந்தால் அந்த கம்பெனி எம்டிஓ ஓனரோ உள்ளே வந்துட்டு போகிறப்ப என்னடா போயிட்டுருக்காங்க கேட்பாங்களா? ஒன்று அந்த கன்சர்ன் ஜூரிஸ்டிக்ஷனல் இன்ஸ்பெக்டர் வந்து பேசுவாரா, சார் ஒரே லா அண்ட் ஆர்டர் இஷ்யூவாக இருக்குது சார், என்னை மேலே இருந்து கேட்குறாங்க, எஸ்பி கேட்குறாங்க சார், கலெக்டர் கேட்குறாங்க, என்னென்னு பார்த்து முடிச்சு விடுங்க சார்பாங்களா? அப்போது என்னையா போராடுறாங்க அப்படின்னு கேட்டு சரி வாயா என்ன கூப்பிடியா அப்படின்னா அந்த கூட்டு பேச்சுவார்த்தை நடத்துகிற போது வேறு ஒருத்தர் வருவார். போராடுற கும்பல் ஒன்று இருக்கும், பேச்சுவார்த்தைக்கு எவ்வளோ கொஞ்சம் அப்பர் லெவல் ஒருத்தர் வருவார். வந்து இல்லை சார் கட்சி வளர்ச்சி கொஞ்சம் போய்ட்டுருக்கு, மீட்டிங் போடுறோம், ஸ்டேஜ் போடுறோம், அது இது இவ்வளோ செலவுலாம் இருக்குது சார், கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கன்பாங்க. ஒரு அமௌண்ட்டு கொடுத்தவொடனே போட கை விட்டுருவாங்க. இது இந்த 2021 நான் சொல்கிறேன் உங்களுக்கு, கடந்த ஒரு 3 வருஷமாக கரூர்லாம் 100-150க்கு மேலே ஃபேக்ட்ரி பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது கம்யூனிஸ்டால் மட்டுமே. இது இல்லாமல் ஒரு ஃபேக்ட்ரியில் நல்லா வளர்ந்துட்டுருக்குறாங்க. ஃபேக்ட்ரினா இந்த மாசு அந்த மாசு, தண்ணி வெளியே வருது, காற்று மேலே போகுது, இது தண்ணி இந்த வந்து அங்கே வருது இங்கே வருது, கண்டமேனிக்கு எதாவுன்னு சொல்லி போராட்டம் பண்ணுறேன், நாங்கள் வந்து உரிமைக்கு போராடுறோம் அப்படின்னு கண்டமேனிக்கு பேசிக்கிட்டு போராடி அந்த கன்சர்ன் கம்பெனிக்கிட்ட இருந்தோ ஃபேக்ட்ரிக்கிட்ட இருந்தோ இன்ஸ்டியூஷன் கிட்ட இருந்தோ பணத்தை வாங்குவதற்குன்னு ஒரு கும்பல் சுற்றித்தான் இருக்குது. இது எந்த அளவுக்கு போயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபேக்ட்ரி ஆரம்பித்தாங்க, இண்டஸ்ட்ரி ஆரம்பித்தாங்க, அடுத்தது ஸ்கூல்ஸு, காலேஜஸ்ஸு, ஹாஸ்பிட்டல், இன்றைக்கி இந்த ஈஷா மையம் மாதிரியான யோகா மையங்கள் வரை சென்று விட்டது. ஹாஸ்பிட்டல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நபர் இறந்துட்டாருன்னா இல்லை விஷம் ஊசியை போட்டு கொண்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி போராடுவாங்க. என்னப்பா அப்படிலாம் சொல்கிற, நாங்கள் காப்பாற்றானப்பா ஆசை நாங்கள் ட்ரை பண்ணோம், இல்லை நீங்கள் விஷ ஊசி ஒன்று போட்டிங்க, ஒரு ஊசி போட்டிங்க செத்துட்டான் அப்படிம்பாங்க. எப்போ அது காப்பாற்றுற ஊசிப்பா, இல்லை விஷம் ஊசின்பாங்க. பணம் கொடுத்தா அது விஷ ஊசி வந்து காப்பாற்றுற ஊசியாக மாறிடும். அதேமாதிரி ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா யாராவத்தவங்க இறந்துட்டாங்க, தற்கொலை பண்ணி இறந்து போயிட்டாங்க, ஒரு பொண்ணு பையன் இறந்து போயிட்டாங்க அப்படின்னா இது தற்கொலை இல்லை, கொலை, ரேப் அண்ட் மர்டரு அப்படின்னு சொல்லிட்டு அதை திரிச்சு பேசி காசு வாங்குவானுங்க. இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டிராஸ்டிக்காக ஒரு செல்லு மாதிரி அரிச்சு இன்றைக்கி யோகா மையங்கள் வரைக்கும் வந்துவிட்டது. ஈஷா யோகா மையத்திலையும் டைரக்ட்லி அண்ட் இன்டைரக்ட்லி பல அமைப்பை சேர்ந்தவர்கள், பல கட்சியை சேர்ந்தவர்கள் எல்லாரும் பணம் கேட்டுட்டு தான் இருக்கிறாங்க. விச் ஈஷா யோகா டினைஸ் டு கிவ். இது ஒரு பக்கம் இருந்தால், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஈஷா யோகா மையத்துக்கு நவராத்திரிக்கு வந்து பிரதமர் மோடி வரார். ஸோ ஆட்டோமேட்டிக்காக ஈஷா யோகா மேலே வந்து ஒரு பிஜேபி சாயம் பூசப்பட்டுருச்சு. ஸோ இந்த இடத்துல தமிழ்நாட்டில் ஒரு பிஜேபியை சேர்ந்த ஒரு நபர் வந்து எப்படி வச்சுருக்கலாம், இப்போ நாங்கள் விடுவோமா அப்படிங்கிற மாதிரி இங்கே இருக்கக்கூடிய கட்சியில் பல கட்சி நபர்களை பார்த்தீங்கன்னா தொடர்ந்து எதிர்ப்பதற்கான காரணம் இதுவே.
அடுத்தது மிக முக்கியமாக கம்மிங் டு த மெயின் பாயிண்ட்டு மீடியாக்கள். இன்றைக்கு அச்சு ஊடகமாக இருக்கட்டும், காட்சி ஊடகமாக இருக்கட்டும், மீடியாஸ் அண்ட் ப்ரெஸ், இதில் பல கம்பெனிஸ் மேலேயும், பல யூடியூப் சேனல்ஸ் மேலேயும், பல ப்ரெஸ் மேலேயும், பல மீடியாக்கள் மேலேயும் ஈஷா யோகா போட்டிருக்கக்கூடிய டிஃபமேஷன் கேஸ் பெண்டிங்கில் இருக்கிறது. ஸோ பல ஊடகங்கள் மீது ஈஷா யோகா டிஃபமேஷன் கேஸ் போட்டிருக்காங்க, which is still under pending. எதுக்குனால் இப்படி தான் தப்பான செய்தியை பரப்பி விட்டு தப்பான போட்டு அதுக்கு டிஃபமேஷன் போட்டுருவாங்க. ஸோ இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா மக்களே, இந்த நடந்துக்கக்கூடிய இந்த எந்த விஷயங்களும், இப்போ நம்ம சொல்கிற எந்த விஷயம் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் ஊடகங்களில் வெளியாக மாட்டேங்குது. அந்த 2 பெண்களும் ஹைகோர்ட்டில் ஃபிசிக்கலாக போய் அப்பீர் ஆனாங்க. ஹெச்சிபினா என்ன அர்த்தம்? ஆட்கொணர்வு மனு. என் பொண்ணுங்களை காணுங்க, அடைச்சி வச்சுருக்காங்க, உள்ள கண்ணில் காட்டுங்க. ஸோ கண்ணில் காட்டியாச்சு, வந்துட்டாங்க பாருங்கம்மா, கேட்டுருங்க அப்படி லைவாக. அவங்க குழந்தைங்களா? கிடையாது. 2 பேரும் 40, ஆல்மோஸ்ட் நியரிங் 39 இயர்ஸ், ஒருத்தவங்க 42. அவங்க குழந்தை இன்றைக்கி பெற்றிருந்தாங்கன்னா அந்த குழந்தை டீனேஜுக்கு வந்து அது கல்யாண வயசுக்கிட்ட வந்துட போகிற எல்லாமே வந்துடுச்சு. இந்த சமயத்தை அடைச்சி வைக்க முடியும் அவங்கள? எதுக்கு அடைச்சி வைக்கணும் அவங்கள? பட் இதையும் மீறி ஊடகங்கள் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, இன்ஃபேக்ட் லாஸ்ட் 2 டேஸாக நடந்த சர்ச்சில் நாட் ஈவன் அ சிங்கிள் எவிடன்சஸ் வாஸ் கலெக்டட் அகெயின்ஸ்ட் ஈஷா யோகா. இதனை முதல் நாளே பாலகிருஷ்ணா இப்போ சொல்லியிருப்பார், இல்லைங்க முழு ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க, எல்லாம் நல்லா தான் போயிட்டுருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, என்ன சார் கலெக்ட் பண்ணிங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, அதெல்லாம் ஒன்று இல்லைங்கன்னு சொல்லிட்டு போவார். ஸோ இப்படி இருக்கும் பட்சத்தில் இதனை தொடர்ந்து இப்படி டார்கெட் பண்ணுறதுக்கான காரணம் பார்த்தீங்கன்னா 3 காரணம் சொல்லலாம். ஒன்று, கட்சி சாயம். பிஜேபின்ற கட்சி சாயம் வந்து ஈஷா மேலே பூசப்பட்டுருச்சு. அது இனிமேல் போகுமான்னு தெரியாது. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய இந்த ஈஷாவுடைய வேலைகள் பார்த்தீங்கன்னா பிஜேபி சார்பாக மட்டும் பண்ணுறதுலாம் கிடையாது. எல்லாருமே இங்கே பயனடைகிறாங்க அதன் மூலியமாக. இன்ஃபேக்ட் ஃபார்மிங்க்கெலாம் நிறையவே ஹெல்ப் பண்ணிட்டுருக்குறாங்க, சப்போர்ட் பண்ணிட்டுருக்குறாங்க. நீங்கள் யூ டேக் பசுமை விகடன் மக்களே, பசுமை விகடனில் எடுக்கக்கூடிய ஆர்டிகல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே சொல்லக்கூடிய நபர்கள்லாம் இது எப்படிங்க பண்ணுறீங்க, எப்படி நீங்கள் வந்து ஒரு இயற்கை விவசாயத்துக்கு மாறுறீங்கன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்க ஈஷா பேர் சொல்கிறாங்க. இது விகடனுக்கு நல்லாவே தெரியும். பிரச்சனை பண்ண மாட்டேன்றாங்க. ஸோ இங்கே உள்ளவங்க பயனடைகிறாங்க, நிறைய பயனடைகிறாங்க. பட் அந்த விஷயம் வெளியே வராமலே போகிறது, வராமல் பார்த்துக்கொள்கிறார்கள் சொல்லலாம். ஸோ ஃபஸ்ட்டு கட்சி சாயம். 2வது, இவங்க பணம் தர மாட்டாங்க யாருக்கும். அது பல பேருக்கு பிரச்சனையாக இருக்குது, பல ஊடகங்களுக்கு பிரச்சனையாக இருக்குது. நீங்கள் பார்த்தா தெரியும் மக்களே, நக்கீரன் மாதிரியான நபர்கள்லாம், நக்கீரன் கோபால், நக்கீரன் பிரகாஷ்லாம் பார்த்தீங்கன்னா, நக்கீரன் பிரகாஷ் மாதிரியெல்லாம் ஒரு ஆர்டிக்கல்லாம் எழுதவே முடியாது பார்த்துங்க. அதாவது ஒரு படத்தில் வரும் பாருங்க மக்களே, தண்ணி நல்லா சரக்கு அடிச்சுட்டு அது போதை ஏறி ஃபுல்லாக மட்டையாக இருக்கும் முன்னாடி ஒரு டைம் இருக்கும் பாடுறா, அப்போ சிந்தனை பயங்கரமாக இருக்கும்பாங்க. அந்த மாதிரி சிந்தனையோடு எழுதுவாப்பில்ல பிரகாஷ். அது ஒன்றோட ஃபேக்சுவலாக இருக்காது, அதில் ஃபேக்ட்ஸே இருக்காது. எல்லாம் கதை, திரைக்கதை, வசனம், இயக்கம் எல்லாமே பிரகாஷ் மட்டும்தான். அதுதான் நம்ம அவங்க பேர் வச்ச மக்களே. என்னென்னால் புலனாய்வு பூனை பிரகாஷ் வச்சுருக்கோம் பேர். ஸோ இப்படிப்பட்ட நபர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு ஆர்கனைசேஷனை, ஒரு எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டை அடிக்கிறதுக்கு வேலை பார்க்குறாங்கன்றது தெளிவாக தெரிகிறது மக்களே. இன்றைக்கு சுப்ரீம் கோர்ட் கொடுத்துருக்கக்கூடிய இந்த ஒரு தீர்ப்பு அப்படிங்கிறது நிச்சயமாக மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கு தலைகுனிவு தான். இதை ஏன் கொடுத்தாங்க, எப்படி இது இப்படி தீர்ப்பு கொடுத்தாங்க அப்படிங்கிறது இன்னும் நமக்கு ஆச்சரியமாக தான் இருக்கிறது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் மக்களே. 18th October இன்னொரு ஹியரிங் சுப்ரீம் கோர்ட் இருக்கிறது. என்ன நடக்கின்றது பார்க்கலாம். எனக்கு கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.